11th standard exercise 2.12 third sum. Solve log x to the base 8 plus log x to the base 4 plus log x to the base 2 equal to 11. இதை தீர்க்கணும், சால்வ் பண்ணணும். இதுக்காக அந்த கொடுத்த டைம் அப்படியே நம்ம இங்கே எழுதிக்கிறோம். லாகதம் சம்மந்தமாக நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா log x to the base ஏவே டினாமினேட்டரில் நீங்கள் எழுதணும்னா this is equal to 1 by log அந்த பேஸை இங்கே எழுதிக்கிட்டு அந்த எக்ஸை வந்து பேஸில் எழுதிக்கணும். log a to the base x. இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக பாருங்கள், இந்த இடத்துல log x to the base 8 இதை வந்து டினாமினேட்டரில் எழுதுன்னா இதை பாருங்கள், 1 by log x to the base 8 log 8 to the base x நம்ம எழுதிக்கணும். அதேமாதிரி log x to the base 4 1 by log 4 to the base x, log x to the base 2 1 by log 2 to the base x. இந்த x to அப்படியே மாறிடுது பாருங்கள், ஈக்குவல் டு 11. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இந்த 2 வந்து என்ன பண்ணலாம், இதுக்கு எழுது முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் பாருங்கள் மாறுது, எல்லா இடத்துலையும் மாறுது. அந்த பேஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் தான் சில ப்ராப்பர்ட்டிக்கெலாம் யூஸ் பண்ண முடியும். அதுக்காக இதை பாருங்கள், இப்போ பேஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவலாக கொண்டு வரதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் இதை எழுதுகிறோம் இங்கே. இப்போ 8 என்ன பண்ணலாம், 2 கியூப் நம்ம எழுதிக்கலாம். அந்த 4 வந்து 2 ஸ்கொயர் நம்ம எழுதிக்கணும். இந்த 2 பவர் 1 இந்த இடத்துல அப்படியே இருக்குது. இப்போ இந்த இடத்துல இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, log x to the base n log x power base n to the base a இந்த n இப்படி கொண்டு வந்து n log x to the base a இப்படி நம்ம எழுதிக்கலான்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது என்னென்னா, இந்த பவர் 3 அப்படியே இங்கே கொண்டு வந்துடுங்க. ஸோ இந்த 2 அப்படியே இங்கே கொண்டு வந்துடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா log 2 to the base x. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா log 2 to the base x பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் காமனாக இருக்குது பாருங்கள், எல்லா இடத்துலையும் காமனாக இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் 1 by log 2 to the base x நம்ம காமனாக எடுத்துட்டா ரிமைனிங் டைம்ஸ் என்ன இருக்குன்னா, இந்த 1 by 3 நம்ம எழுதிக்கிட்டோம், இந்த 1 by 2 மட்டும் எழுதிக்கிட்டோம். ஸோ 1 by 1 மட்டும் நம்ம இங்கே எழுதிக்கிட்டோம். ஸோ இந்த டினாமினேட்டர் 3 2 இருக்கனால 6 எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம். 6 எல்சிஎம் எடுத்துகிட்டா ஃபஸ்ட்டு டைமுக்கு டினாமினேட்டர் 3 இருக்கு இல்லையா, 1 அது 3 டேபிள் சொல்லி பார்க்கணும். 2 3 6 3 6 மேலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ டினாமினேட்டர் 2 இருக்கா, 2 டேபிள் சொல்லி பார்க்கணும். 3 2 6 3 2 6 6 வர வரைக்கும் சொல்லணும் 3 தடவை. அப்போ 3 டினாமினேட்டர் 1 இருக்கா, அப்போ ஒன்றாவது வாய்ப்பாடு அதை 1ஆவது டேபிள் சொல்லணும். அப்போ 6 டைம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இங்கே 6 இங்கே எழுதிக்கிறோம். இந்த இதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 5 11 கிடைக்குது. 11 by 6 இந்த 1 by log 2 to the base x நியூமரேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா log x to the base 2 இப்படி ஆகிடும் இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் டைம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 11 நம்ம கேன்சல் பண்ணிட்டா இங்கே 1 கிடைக்கும். இந்த 6 அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்குவாங்க. இப்போ log x to the base 2 ஈக்குவல் டு 6 நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ லாகதம் நம்ம அது மடக்கை குறியீடை அடுக்கு குறியீடாக நம்ம மாற்றுறதுக்கு இந்த பேஸ் அப்படியே தான் இருக்கும் இல்லையா, 6 இன்டர்சேஞ்ச் பண்ணி எக்ஸையும் 6ஐயும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்போ 2 power 6 ஈக்குவல் டு எக்ஸ். 2 power 6னால் நம்மளுக்கு தெரியும் 2 into 2 into 2 into 2 into 2 1 2 3 4 5 6 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 32 64 2 2 4 4 2 8 8 2 16 16 2 32 32 64 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 64 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். தீர்க்கனா எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸோட மதிப்பு 64ன்னு வந்துடுது. ஓகே, அடுத்து 4th சம் பாருங்கள். Solve log 2 power 8x base 4 equal to 2 power log 8 to the base 2. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சம்மை எழுதியாச்சிங்க, சால்வ் பண்ணால் உங்களுக்கு மறுபடியும் எக்ஸோட வேல்யூ தான் நம்மளுக்கு கிடைக்கணும், கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு எதுக்கு தெரியும், a log x to the base. இதை பாருங்கள், ஏன்றது பேஸு, லாகுக்கு இது பேஸு. இந்த மாதிரி வந்தாலே இது கேன்சல் ஆகி லாக் எல்லாம் கேன்சல் ஆகி உங்களுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ்ன்னு நம்மளுக்கு கிடைக்கும் இங்கே. ஸோ அப்போ என்ன ஆகுதா பாருங்கள், இதுவும் ஈக்குவல் ஆகிடுது. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 8 நம்மளுக்கு கிடைக்கும் இங்கே. ஓகே, ஸோ 8. இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ லாகிரதமை வந்து இப்போ அடுக்கு குறியீடாக நம்ம மாற்றுறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த பேஸ் அப்படியே தான் இருக்கும், இந்த 4 அப்படியே தான் இருக்கும். 8ஐயும் 2 power 8xையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 8 இங்கே பவர் ஆகிடுது, 2 power 8x இங்கே வந்துடுது. ஸோ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது என்ன அதுக்கு 2 பவராக இருக்கா, அப்போ இதையும் 2 பவராக ஆக்கணும். அப்போ 2 பவராக மாற்றணும்னா 2 ஸ்கொயர்டு நம்ம இங்கே எழுதிக்கலாம். இப்போ 2 ஸ்கொயர்ட் இங்கே வந்து 2 கூட இங்கே மல்டிபிள் ஆச்சுன்னா 16 ஆகிடும். ஸோ இதுவும் 2 பவர், இதுவும் 2 பவர். ஸோ பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கிறதுனால பவரை நம்ம ஈக்குவல் பண்ணிடலாம். அப்போ 8x ஈக்குவல் டு 16,
இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ வந்து நம்மளுக்கு 2ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபோர்த்து சம். அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து சம் பாருங்கள். a square plus b squared equal to 7ab. Show that log a plus b by 3 equal to 1 by 2 log a plus log b. ஸோ என்ன கொடுத்துருக்கோ அதை எழுதிட்டோம். a square plus b squared equal to 3ab. நம்மளுக்கு என்ன தெரியும், a square plus b square plus 2ab ஆன்சர் a plus b whole squared நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அதனால் ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறோம், 2ab ஆட் பண்ணி இங்கேயும் 2ab ஆட் பண்ணுறோம். இதை a plus b whole squaredனு எழுதிக்கலாம். 7ab plus 2ab நம்மளுக்கு என்ன ஆகும்னா 9ab நம்மளுக்கு தெரியும். ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கும். இங்கேயும் லாக், இங்கேயும் லாக், இங்கேயும் லாக், ரெண்டு பக்கமும் லாக் எடுத்துக்கும். அதை டேக்கிங் லாகரிதம் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இதில் எப்போவுமே லாகுக்கு இங்கே இந்த பவர் இருந்தாலே இந்த பவர் வந்து முன்னாடி வந்துடும். அதன்படி இந்த 2 வந்து இங்கே முன்னாடி இங்கே வந்துடும். மல்டிப்ளிகேஷனில் இங்கே வந்துடும். நம்மளுக்கு எதுக்குன்னு தெரியும், லாக் மல்டிப்பிள் இருந்தால் தனித்தனியாக லாக் போட்டு அடிஷனில் எழுதிக்கலாம். ஸோ அப்போ 9க்கு தனியாக லாகு, ஏக்கு தனியாக லாகு, பிக்கு தனியாக லாக். லாக் 9 ப்ளஸ் லாக் ஏ ப்ளஸ் லாக் பி நம்ம எழுதிக்கலாம். ஸோ 2 log a plus b நம்மளுக்கு ஆன்சர் என்ன வேணும்னு பாருங்க. log a plus b by 3 1 by 2 log a plus log b தான் நம்மளுக்கு தேவை. ஸோ log a plus log b மட்டும்தான் இங்கே இருக்கணும். அதனால் அந்த log 9 இப்போ தேவையில்லை. அதனால் நம்ம ஆன்சர் அப்போ பார்க்கணும். ஆன்சர் பார்க்குறப்ப நம்மளுக்கு log a plus log b தான் தேவை. அப்போ என்ன பண்ணுறோம், தேவையில்லாத டைமு இந்த log 9 நம்ம இங்கே கொண்டு வந்துடும். ஸோ இந்த log 9 இந்த சைடு நம்ம கொண்டு வந்துடும். log 9 மறுபடியும் என்ன பண்ணலாம், log 3 whole squareன்னு இதெல்லாம் அகைன் பார்த்தீங்கன்னா இந்த 2 வந்து இங்கே முன்னாடி இங்கே வந்துடும். மல்டிப்ளிகேஷனில் இங்கே வந்துடும். 2 log 3 இப்படி இங்கே வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள் 2 காமனாக இருக்கனால இப்படி 2வை நம்ம காமனாக எடுத்துக்கிட்டு மீதி ரிமைனிங் டைம் log a plus b மைனஸ் log 3 ஈக்குவல் டு log a plus log b. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா log a plus b இதை பார்க்க log a மைனஸ் log b log a by bன்னு எழுதலாமா. log x மைனஸ் log y, log x மைனஸ் log y log x by y நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா log a plus b by 3 எழுதிக்கலாம். இந்த 2 இங்கே வந்தால் டிவிஷன் ஆகிடும் 1 by 2. ஸோ 1 by 2 log of a plus bன்னு நம்மளுக்கு அந்த ப்ரூஃப் நம்மளுக்கு அழகாக கிடைக்குது. இங்கே அடுத்த சம் பாருங்கள். 6th sum. Prove that log a squared by bc plus log b squared by ca plus log c squared by ab equal to 0 நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ log a square bc LHS நம்ம எழுதிக்கிட்டு இந்த இடத்துல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல log a square by bc எல்லாம் வந்து பாருங்கள் அடிஷனில் இருக்கா. அடிஷனில் இருந்தால் என்ன பண்ணலாம், ஒரே ஒரு தடவை லாக் எழுதிக்கிட்டு இப்போ பார்த்தோம் இல்லையா log abனா ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்து இருக்குன்னு தெரியும், log a ப்ளஸ் log b. அதான் லாகுன்னு மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் தனித்தனியாக லாக் போட்டு எழுதிக்கலாம். இப்படி பாருங்கள் ரிட்டர்னில் பாருங்கள் log a ப்ளஸ் log bனா ஒரே ஒரு லாக் மட்டும் எழுதிக்கிட்டு மல்டிபிள் பண்ணிக்கலாம். அடிஷனில் இருந்தால் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பாருங்கள் ப்ளஸ் ப்ளஸ் இருக்கிறதுனால ஒரே ஒரு லாக் எழுதிக்கிட்டு ஏ ஸ்கொயர் பிசி பி ஸ்கொயர் சிஏ சி ஸ்கொயர் ஏபி எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷனில் நம்ம எழுதிக்கிட்டோம். இங்கே இப்போ என்ன நியூமரேட்டர் என்ன இருக்குன்னா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர், டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ரெண்டுக்கு ஆன்சர் ஆயிடுச்சுன்னா 1. log 1 வேல்யூ ஆன்சர் 0. ஓகே, ஸோ இதை வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த பேஜை.